Bismillahirrahmanirrahim. Innalhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Ba'da a'udzu billahi minasy syaithanir rajim. Ya ayyuhalladzina amanu ittaqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan katsiran wa nisaa'a wattaqullaha alladhi tasaaluna bihi wal arham innallaha kana 'alaykum raqiba. Ya ayyuhalladzina amanu ittaqullaha wa qulu qawlan sadida yuslih lakum a'malakum wa yaghfir lakum dhunubakum wa may yuti'illah wa rasulahu faqad faza fawzan 'azima. Amma ba'd. Fa inna asdaqal hadits kitaballah wa khairal hadi hadi Muhammadin sallallahu alaihi wasallam wa syarrul umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dhalalah wa kullu dhalalatin finnar. அகிலங்களை எல்லாம் படைத்தாளுகின்ற வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், தன்னிகரற்றவன், தனக்குமே இல்லாதவன். அவனிடத்திலேயே பாவ மன்னிப்பையும் நேர்வழியையும் வேண்டி நிற்கின்றோம். அவன் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவர்களை எவராலும் வழிகெடுத்துவிட முடியாது. அவன் யாருக்கு நேர்வழி காட்டவில்லையோ அவர்களுக்கு வேறு எவராலும் நேர்வழி காட்டிவிட முடியாது. வணக்கத்துக்குரிய நாய் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் என்று நான் சாட்சி கூறுகின்றேன், உறுதியாக நம்புகின்றேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் தூதரும் அவர்கள் நான் சாட்சி கூறுகின்றேன், உறுதியாக நம்புகின்றேன். புனிதமிக்க ஜும்மா கிழமை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்தோடு முன்பு இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, வல்ல நாயன் தத்துவர்கள் மூலம் எவற்றையெல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவினானோ அவற்றை எடுத்துக் கொள்ளுமாறும், எதுவெல்லாம் கூடாத விஷயங்களை தடுத்தானோ அதிலிருந்து விலகிக் கொள்ளுமாறும் முதலாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வா என்னும் இறையச்சத்தை கொண்டு நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உலகத்திலே வாழ்கின்ற உலகெங்கும் வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள் மிக முக்கியமான ஒரு நாளாக எதிர்நோக்கி இருக்கக்கூடிய கிறிஸ்துமஸ் என்று சொல்லக்கூடிய, அதாவது அவர்கள் அழைக்கின்ற ஜீசஸ் அல்லது கர்த்தர் அல்லது பரிசுத்த ஆவி என்று பல பேர் கொண்டு அவர்கள் அழைக்கின்ற இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர்களில் ஒருவர் ஈசா நபி அவர்களுடைய பிறந்த நாள் என்று சொல்லி கொண்டாடப்படுகின்ற ஒரு தினத்தை வருகின்ற வாரம் அவர்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரமாக, ஒரு கொண்டாட்ட நிகழ்வாக, எல்லோருக்கும் பொதுவான ஒரு அம்சம் போல அது வந்து வருத்தமயமாக்கப்பட்டு உலகமெங்கும் குறிப்பாக நாங்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலே மேற்கத்திய நாடுகளில் அது விளம்பரப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பல நபிமார்களை பற்றி பேசுகின்றார், பல நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லுகின்றார், படிப்பினைகளை எடுத்து சொல்கின்றார். அந்த வரிசையிலே ஈசா நபி அவர்களை பற்றி அதிகமாக பேசியிருக்கின்றார். அதிகமாக பேசப்பட்ட ஒரு நபி என்றால் அது ஈசா நபியை பற்றி தான். என்று சொன்னால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைத்தூதராக தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அவர்கள் சந்தித்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஈசா நபி கொண்டு வந்த மார்க்கத்தை, கிட்டத்தட்ட ஈசா நபிக்கு முஹம்மது நபி அவர்களுக்கும் 550-60 வருடங்கள் இடைவெளி இருந்தது. அந்த காலப்பகுதிக்குள் ஈசா நபி அவர்கள் கொண்டு வந்த அந்த ஏகத்துவ கொள்கையை, அந்த சத்திய பிரச்சாரத்தை தலைகீழாக மாற்றி அவர்களையே கடவுளாக்கி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காட்சியினை பார்க்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதராக தெரிவு செய்யப்பட்டு அந்த மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறார்கள். எனவே இது பற்றிய ஒரு மிக நீண்ட வாத பிரதிவாதங்கள், அதனை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடமை என்று பார்க்கும் பொழுது அல் குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் தஆலா இந்த ஈசா நபியை பற்றி இந்த மக்கள் நம்பிக்கொண்டிருப்பது முற்றிலும் தவறான ஒரு நம்பிக்கை என்பதை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டியும், அதே நேரம் அனுப்பப்பட்ட தூதர்களிலே எல்லா தூதர்களையும் அல்லாஹ் தஆலா அனுப்பி அந்த அனுப்பப்பட்ட தூதர்களிலே கொஞ்சம் வித்தியாசமான முறையிலே இந்த தூதரை, இந்த ஈசா நபி அவர்களை அவருடைய பிறப்பிலிருந்தே நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அந்த அதிசயத்தின் மூலமாகத்தான் இவர்களும் இவர் கடவுளின் மகன் என்றும் இவர்தான், அதாவது கடவுள் தான் இந்த மனித மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்றெல்லாம் சொல்கின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இஸ்லாத்தின் அடிப்படையில் இந்த குறுகிய நேரத்திற்குள் மிகவும் சொற்பமான நேரம் தான் இருக்கிறது.
இந்த குறுகிய நேரத்துக்குள் இந்த ஈசா நபி அவர்களை பற்றி இந்த சந்தர்ப்பத்திலே ஈசா ஜீசஸ் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள் என்று அவர்கள் ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டாலும் நிறைய பேர் எதற்காக கொண்டாடுங்கள் என்று அவர்களுக்கே தெரியாத ஒரு நிலைமை இருக்கிறது. நீங்கள் பேசி பார்த்தால் விளங்கும். அவர்கள் ஏதோ ஒரு கொண்டாட்ட நிகழ்வு தேவை என்பதற்காக வேண்டி கொண்டாடுகிறார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் ஈசா நபி பற்றியும் அதிலிருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய சில படைப்புகளை பற்றியும் கூட சில விஷயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். முதலாவதாக ஈசா நபியுடைய வரலாறு நாங்கள் பார்ப்பதற்கு முன்னால் ஈசா நபியுடைய தாயார் அவர்களுடைய விஷயத்திலிருந்து எங்களுக்கு பல படிப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி மிகவும் தெளிவாக சூரத்துல் மரியம் என்று சொல்லக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரிலேயே ஒரு அத்தியாயத்தை இறக்கி மிக தெளிவான வசனங்களை அதற்கு எடுத்து சொல்கின்றார். அதன் முதல் நாங்கள் பார்த்தோம் சொன்னால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் அவர்களுடைய தாயார் அதாவது இம்ரானுடைய மனைவி, இம்ரான் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை, அவருடைய மனைவி இம்ரான் குர்ஆனில் வருகிறது. அந்த காலத்து வழக்கப்படி அவர்கள் ஒரு நேர்ச்சை செய்கிறார்கள். எப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு குழந்தை இருக்கவில்லை, அவர்கள் எனக்கு ஒரு குழந்தை வேண்டும், அந்த குழந்தையை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்காக வேண்டி நேர்ச்சை செய்து விடுகிறேன். நீ எனக்கு ஒரு குழந்தை இருந்தால் அந்த துஆயை சொல்லி காட்டுகிறான். யார் எனக்கு ஒரு குழந்தை தந்தேன்னு சொன்னால் அந்த குழந்தையை நான் அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்காக வேண்டி அந்த காலத்திலே அப்படி நேர்ச்சை செய்து வழங்குகின்ற ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது நாங்கள் விளங்குவோம் இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக. அது அந்த காலத்தில் இருந்த அந்த வழக்கம் இப்பொழுது அது இல்லை. எனவே அதனால அவங்க ஒரு நேர்ச்சி செய்கிறார்கள். யாரெல்லாம் எனக்கு ஒரு குழந்தையை நீ தந்தால் அவர்கள் ஆண் குழந்தையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் இந்த துஆவை கேட்கிறார்கள். அப்ப எனக்கு ஒரு குழந்தையை தந்தார் என்று சொன்னால் நான் இதனை அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே அவர்களை நான் அர்ப்பணித்து விடுவேன் என்று நேர்ச்சி செய்கிறார்கள். இப்ப அல்லாஹ் தஆலா வந்து அவர்கள் சட்டத்தை விட்டார்கள். அப்ப அவங்க நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கடைசி வரைக்கும் ஒரு ஆண் குழந்தை தான் பிறக்க போகிறது என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள். இந்த காலத்தை போல அந்த நேரம் வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று பார்க்கின்ற வசதிகள் எதுவும் இருக்கவில்லை. இன்றுதான் ஒரு 4-5 மாதங்கள் சென்று விட்டால் பிறக்க வேண்டிய குழந்தை அது பிறக்க போகின்ற குழந்தை ஆணா பெண்ணா என்று கண்டறியக்கூடிய வசதிகள் இருக்கின்றது. அப்ப அந்த நேரத்தில் பிறக்கும் வரைக்கும் ஆணா பெண்ணா என்று தெரியாது. ஆனால் ஆண் குழந்தை அவர்கள் நம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். அதாவது ஈசா நபியுடைய தாயார் வந்து பிறக்கிறார்கள். பிறந்த உடனே அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாயார் சொல்கிறார்கள், நான் ஒரு பெண் குழந்தையை பெற்று விட்டேனே, அதாவது அவருடைய ஒரு ஆண் குழந்தை என்ற எதிர்பார்ப்பு இந்த விஷயத்தை வெளிப்படுகிறது. நான் அதாவது பெண் குழந்தையை பெற்று விட்டேனே என்று அவர்கள் அந்த அல்லல்படுவதை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் என்ன குழந்தையை பெற்றீர்கள் என்ற விஷயம் எனக்கு நன்றாக தெரியும். அல்லாஹ் அந்த இதை கொடுத்தான். எனவே அல்லாஹ் சொல்கிறார்கள், நான் ஒரு பெண் குழந்தையை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதன் நேர்ச்சியை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ஆலயத்தை ஒப்படைப்பதற்காக வேண்டி அவர்கள் செல்கின்றார்கள். அதற்கு முன்னதாக இந்த குழந்தை பிறந்தவுடன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் அவர்கள் வந்து அல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு நான் இதனை வந்து அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே நான் இந்த குழந்தையை நேர்ச்சி செய்தது போல நான் ஒப்படைக்கிறேன் சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தில் இந்த விஷயத்தில் எங்களுக்கு ஒரு பெரும் படிப்பினை இருக்கிறது. இந்த குழந்தைக்கு நான் மரியம் என்று பெயர் வைக்கின்றேன். இந்த குழந்தையையும் இவருடைய சந்ததியையும் சைத்தானுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு பெறுகிறேன் என்று ஒரு துஆ செய்கிறார்கள். அப்ப நான் என்ன பார்க்கணும்னு சொன்னால் அந்த காலத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருந்த காலத்திலே தான் ஜக்கரியா நபி இருக்கிறார்கள். ஜக்கரியா நபியுடைய காலத்தில் தான் இந்த சம்பவம் நடக்கிறது. அப்ப ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார்கள், நான் இந்த குழந்தைக்கு மரியம் என்று பெயர் வைத்து விட்டேன், அதே போல சைத்தானிலிருந்து பாதுகாப்பு பெறுகிறேன். இந்த நடைமுறை நாம் எடுத்துக்கொண்டால் பொதுவாக இல்லாவிட்டாலும் ஊரில் நாம் எடுத்து பார்த்தோம் சொன்னால் பெயர் வைப்பது என்பது ஒரு பெரிய ஒரு விழாவாக ஒரு வைபவமாக நேமிங் செரமனி வைத்தால் தான் அந்த பிள்ளைக்கு ஏதோ நாம் செய்ய வேண்டிய கடமை செய்தது போல நாம் எண்ணி கொண்டிருக்கின்றோம். இன்றும் கூட அதுக்கு வந்து 40 நாள் கழிய வேண்டும், 40 நாட்களில் சொல்ல வேண்டியவர்கள் சொல்ல வேண்டும், ஒரு விழாவை ஏற்பாடு செய்ய வேண்டும். இன்றதை கொஞ்சம் மாறி இருக்கிறது அகீகா செரமனி என்று சொல்வார்கள். அந்த அகீகா செரமனி கூட அந்த இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த வரையறைக்குள் செய்யாமல் இப்போ பிற்பட்ட காலத்திலே அதனை செய்து முடிக்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். எனவே இதிலிருந்து நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொன்னால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெயர் வைத்தது அவருடைய தாயார் தான். அதே நேரம் அதாவது வைபவங்கள் நடக்கின்ற பொழுது அந்த வைபவத்திலே வரக்கூடிய ஹஸரத்மாரிடம் அந்த பிள்ளையை கொடுத்து அவர் அரபியிலே ஏதோ சொல்லி அந்த பெயரை வைத்தால்தான் அந்த பிள்ளைக்கு பெயர் வைத்தது போல நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அப்படியே நாங்கள் என்ன பெயரை நாங்கள் அழைப்பதற்கு தீர்மானித்துக் கொண்டோமோ அந்த பெயரை நாங்கள் சொல்லிவிட்டு இந்த துஆவை செய்து கொள்ளலாம். யாரா இந்த பிள்ளைக்கு நான் இந்த பெயரை வைத்து விட்டேன், இந்த பிள்ளையை சைத்தான் வந்து பாதுகாப்பாக
ஒரு அழகான ஒரு முன்மாதிரி இந்த விஷயத்தை இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்படி அவர்கள் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பேர் வைத்துவிட்டு அங்கே பள்ளிவாசலுக்காக வேண்டி பைத்துல் முகத்தஸிலே வந்து இந்த பிள்ளை ஒப்படைப்பார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார்கள். அங்கு சென்ற உடனே அங்கு வந்து பலர் அந்த பள்ளிக்கு பொறுப்பாளிகளாக இருப்பார்கள். அப்ப அதில் அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், பலர் வந்து இந்த குழந்தை வளர்ப்பதற்காக வேண்டி போட்டி போட்டார்கள். கடைசியாக யார் இந்த பிள்ளையை வளர்ப்பது என்பதை போட்டி வந்த பொழுது அவருடைய எழுதுகோலை அவர்கள் போட்டு அவர்கள் இந்த துண்டுகுலிக்கு போடுவது போல அவருடைய எழுதுகோலை அவர்கள் போட்டு எடுத்தார்கள். அதிலே நாங்கள் ஜக்கரியாவை இவருக்கு வந்து பொறுப்பாளியாக ஆக்கினோம். அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்து வளர்க்கக்கூடிய அந்த அந்த பொறுப்பை சுமக்கிறார்கள். அப்ப எப்படியாக காலமெல்லாம் கடந்தது அப்படின்னா, அதே நேரம் இன்னொரு விஷயம் அல்குர்ஆன் சொல்லுகின்ற விஷயம் என்னன்னு சொன்னால், மூமின்களுக்கு முன்மாதிரியாக சொல்லக்கூடிய 2 பெண்களை அல்லாஹ் சொல்லுகின்றான். அதுல வந்து ஒருவர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மற்றவர் வந்து ஃபிரௌனுடைய மனைவி, மற்றவர் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்ப அந்த அளவுக்கு ஒரு கற்பொழுக்கம் உள்ள ஒரு நல்லது ஒரு பெண்ணாக, அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற எல்லோருக்கும் எல்லா மூமின்களுக்கும் ஒரு முன்மாதிரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக சிறந்த ஒரு பெண்மணியாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் அந்த விஷயத்தை விளக்கிக் கொள்கின்றோம். எனவே அங்கே அவர்களுக்காக ஒரு தனி அறை ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த பள்ளிவாசலிலே ஒரு கீழ் பகுதியிலே அவர்களுக்கு தனி அறை ஒதுக்கப்பட்டிருந்தது. அப்ப அவர்கள் வந்து மிகவும் ஒரு கற்பொழுக்கமுள்ள ஒரு பெண்மணி. அப்ப திடீரென்று ஒரு நாள் ஒரு மாணவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித வடிவத்திலே அவருடைய திரைக்கு உள்ளாக தோன்றுகிறார்கள். இதை பார்த்த உடனே அவர்கள் பயந்து போகிறார்கள். நீ அல்லாஹ்வுக்கு பயந்த ஒரு மனிதனாக இருந்தால் உடனடியாக வெளியாக இடத்திலிருந்து இவன் ஆண்டவருக்கு இடமில்லை என்று சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். அதுக்கு பிறகுதான் அவர் சொல்கிறார், நான் அல்லாஹ்விடம் வந்த ஒரு வானவராவேன், உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை பற்றி நற்செய்தி சொல்ல வந்தேன் என்று அவர் சொல்கிறார்கள். இந்த இடத்தில் தான் அவர்கள் மிகவும் தடுமாறி போகிறார்கள். அவர் கேட்கிறார்கள், நான் எந்த ஆணையும் திங்கிறதா நிலைமையில் எனக்கு எப்படி ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு அவர் கேட்ட உடனே அப்ப அல்லாஹ் தஆலா அந்த அவர்கள் பகிரங்கிறான். இந்த வழக்கு மூலம் இது அல்லாஹ்வுக்கு சுலபமானது. அல்லாஹ்வுக்கு வந்து உலகத்திலே பொதுவாக ஒரு ஆண் பெண் சேர வேண்டும் என்பது அல்லாஹ் ஏற்படுத்திய நீதி. ஆனால் ஒரு ஆண் இல்லாமல் அதே போல நாங்கள் ஆர்வமாக பார்த்தோம் என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஆணையும் எடுக்கவில்லை, பெண்ணையும் எடுக்கவில்லை, அவனாக அதனை படைத்து விட்டான். எனவே அல்லாஹ்வுக்கு முடியும் என்பதனை அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் சொல்லி காட்டுகின்றான். இது அல்லாஹ்வுக்கு மிகவும் லேசான ஒரு காரியம். இந்த வசனத்திலே இன்னும் ஒரு விஷயத்தை அவங்க நவீன காலத்திலே வாழக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். இந்த வசனத்தை அல்லாஹ்வுக்கு மாத்திரம் முடியும் என்று அல்லாஹ் சொல்லாமல் இது அல்லாஹ்வுக்கு லேசானது என்ற ஒரு இது சொல்லுகின்றான். அதாவது இந்த காலத்தில் நாங்கள் பார்க்கிறோம், குளோனிங் முறையிலே ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் ஒரு பெண்ணை மாத்திரம் வைத்து ஒரு குழந்தை உருவாக்க முடியும். அது வந்து அதாவது உலகளாவிய ரீதியிலே அதற்கு ஒரு தடை இருக்கிறது. மனிதர்களை உருவாக்குவதில் பல சட்ட பிரச்சனைகள் இருப்பதனால் அதற்கு அதாவது இல்லீகலாக அதனை வைத்திருக்கிறார்கள், அதை உருவாக்க முடியாது. எனவே மிருகங்களுக்கு அந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நவீனமாக கண்டுபிடிக்கப்பட்ட குளோனிங் முறைகள் கூட பல முயற்சிகளுக்கு பிறகு ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் ஒரு ஆணுடைய விந்து இல்லாமல் ஒரு பெண்ணுடைய மரபணுவை எடுத்து பெண்ணுடைய விந்திலே செலுத்தி கூட ஒரு குழந்தையை உருவாக்கலாம் என்பதற்கு இந்த வசனத்திலிருந்து அல்லாஹ் எப்படி சொல்றான்னு சொன்னால், இது வந்து அல்லாஹ்வுக்கு லேசானது. அல்லாஹ் வந்து புண் என்று சொன்னால் ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும். ஆனால் மற்றவர்கள் செய்வதாக இருந்தால் சிரமப்பட்டால் செய்து விடலாம் என்பது போன்ற அர்த்தம் இந்த விளக்கில் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். அதே போல இப்படியான சம்பவம் நடந்ததற்கு பின்னால் ஈசா நபி அவர்களை பெற்றெடுப்பதற்காக வேண்டி அவர்கள் சிரமப்பட்டு ஒரு ஈச்ச மரத்தின் ஓரத்தில் அவர்கள் சென்ற உடனே அங்கே வந்து அவர்கள் ஈசா நபியை பெற்றெடுக்கிறார்கள். அது பெற்றெடுப்பதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு ஓர்டர் கொடுக்கிறான். இந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் வரைக்கும் யாராவது ஏதாவது கேட்டால் நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் மோனவிரதம் சொல்லுவோமே, அது இந்த காலத்தில் இந்த விரதமும் இல்லை, அந்த காலத்தில் இருந்த ஒரு விரதம் அது. அப்ப அவர்கள் சொல்கிறார்கள், யாராவது உங்களிடம் வந்து கேட்டால் நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி அதாவது பேசாமல் இருக்கிறேன், மோனவிரதம் இருக்கிறேன் என்று சொல்லிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதுக்கு ஈசா நபி அவர்கள் பிறந்ததற்கு பின்னால் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கு போகிறார்கள். ஒரு குழந்தை எடுத்துக்கொண்டு ஒரு கன்னி பெண், அது திருமணம் முடிக்காத ஒரு பெண், அந்த சமுதாயத்தில் செல்கின்ற பொழுது எப்படிப்பட்ட அவர்கள் துன்பங்களை எப்படிப்பட்ட அதாவது சொற்களை எல்லாம் அவர்கள் ஏற்றிருப்பார்கள் தாங்கியிருப்பார்கள் என்பதை நாங்கள் சாதாரணமாக விளங்கிக் கொள்ள முடியும். என்று சொன்னால் பொதுவாகவே இந்த உலகம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை ஒருவர் செய்துவிட்டால் அதை விமர்சிக்கின்ற ஒரு வழக்கம் இருக்கிறது.
இந்த விஷயத்திலே ஒரு கன்னிப்பெண் ஒரு குழந்தையோடு திடீரென்று ஒரு சமுதாயத்துக்கு வந்தால் எப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் வரும்? அதை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அவர் வந்த பொழுது மக்கள் தான் கேட்கிறார்கள், மரியமே, இவர் மோசமான நடத்தவில்லையும் இல்லையே, உன்னுடைய தந்தையும் நல்லவர் தானே, உன்னுடைய தாயார் நல்லவர் தானே. அதாவது மக்கள் நினைக்கிறார்கள் ஒரு தவறான வழியிலே இந்த குழந்தையை பெற்றெடுத்து விட்டார்கள் என்ற எண்ணத்தில் பேசுகிறார்கள். உங்களுடைய தந்தையும் நல்லவர் தான், அவர்களை பற்றி நாங்கள் எதுவும் மோசமாக கேள்விப்படவில்லை, உங்களுடைய தாயார் நல்லவர்கள் தான், ஆனால் நீ மாத்திரம் இப்படி செய்து விட்டாய் என்ற அடிப்படையில் பேசின உடனே அல்லாஹ் தஆலா ஏற்கனவே மரியம் அவர்களுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருந்தான். குழந்தை பிறந்தவுடன் இந்த குழந்தை பேசும் என்ற ஒரு செய்தியை அவர்கள் அறிவித்திருந்தார். எனவே அவர்கள் மக்கள் பேசுகின்ற பொழுது சைகை மூலமாக, ஏன்னா பேசக்கூடாது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பேசுவதாவது மௌனவிரதம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே சைகை மூலமாக அந்த குழந்தையை காட்டுகிறார்கள். அந்த குழந்தையை காட்டின உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுகிறார்கள், நான் அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதராவே. அது பிறக்கும் பொழுது நபியாக ஒரு தூதர் இவர். அது இன்னும் சில நபிமார்கள் ஒரு வயதை தெரிவு செய்யப்பட்டார்கள். முகமது நபி அவர்கள் 40 வயதில் தான் நபியாக தெரிவு செய்யப்பட்டார்கள். ஈசா நபி அவர்கள் சொல்றார்கள், நான் அல்லாஹ்வால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தூதராவே, நான் இதற்கு முன்னர் அனுப்பப்பட்ட தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடியவனாகவும் எனக்கு பின்னால் வரக்கூடிய முகமது நபி அவர்களை உண்மைப்படுத்தக்கூடியவராகவும் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று செய்தி சொல்கிறார்கள். அப்ப இது ஒரு அதிசயமான விஷயம். அதாவது இவர்கள் சையை காட்டின உடனே மக்கள் கேட்கிறார்கள், இந்த தொட்டில் குழந்தை எப்படி பேசும், அவர்கள் நாங்கள் எப்படி போய் கேட்பது என்று கேட்கிறார்கள். அதே போல சொல்லி காட்டுகின்றார். இந்த ஆலயங்களுடைய வசனங்களிலும் அதே போல சூரா மரியம் 19வது வசனத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய இந்த வசனங்கள் தொடர்ச்சியாக வருவதை நம்ம பார்க்க முடியும். அப்ப அது ஒரு அதிசயமான விஷயம் தானே. இன்று கூட சின்ன பிள்ளைகள், அதாவது தொட்டில் குழந்தை ஒன்று பேசாது. அப்ப உலகத்திலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், புகாரிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் எப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திலே 3 குழந்தைகள் சிறு வயதில் பேசினார்கள். அதில் ஒரு ஆள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்னொருவர் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதே போல இன்னும் ஒரு நல்ல ஒரு மனிதர் ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர், அவருக்கு எதிராக ஒரு விபச்சார குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அதாவது விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தது பின்னால் இந்த குழந்தை இவருக்கு பிறந்ததுதான் என்றே சொல்கிறார்கள். ஆனால் அவர் நல்ல மனிதராக இருந்ததனால் அவர் அந்த நேரத்தில் அந்த குழந்தை சொல்கிறது, இல்லை இவர் என்னுடைய தந்தை இல்லை, இன்னாதான் என்னுடைய தந்தை என்று அந்த குழந்தை சொன்னது. அப்ப இந்த விஷயத்தில் நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப 3 குழந்தைகள் தான் இந்த உலகத்தில் பேசி இருக்கிறது. இதில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். அதாவது இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்த பிறகு இந்த காலத்தில் யாராவது திருமணம் முடிக்காமல் குழந்தையோடு வந்துவிட்டால் அல்லாஹ் தந்தான் என்று சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் தந்ததற்கு ஒரு அத்தாட்சியை வைத்திருக்கின்றார். இந்த குழந்தை தொட்டில் பருவத்திலே பேசிவிட்டது, மக்களும் நம்பிவிட்டார்கள். அப்படி வந்தால் குழுவோடு வர வேண்டும். இன்றைய வந்தார்கள் என்று சொன்னால் அப்படி நடக்கவே நடக்காது. உதாரணத்துக்காக சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் தஆலா ஒரு எவிடன்ஸை கூட அனுப்புகின்றார். அப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, அந்த குழந்தை தொட்டில் பருவத்திலே பேசுகிறது நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த நபி அவர்கள், ஈசா நபி அவர்கள் முழு உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபி அல்ல. இவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் அனுப்பப்பட்ட ஒரு நபியாக இருக்கிறார்கள் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முழு உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் ஒரு சிலர் தான். அதில் முகமது நபி அவர்கள் அது கடைசி வரைக்கும் முழு உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரம் இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சம்பவங்கள் பற்றி பைபிளில் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், பைபிளிலே மிக பிரபலமாக இருக்கக்கூடிய லூக்கா, மத்தேயு போன்ற 4 சுவிசேஷங்கள் இருக்கின்றன. அந்த சுவிசேஷங்கள் எல்லாம் இந்த இஞ்சில் வேதத்தை எல்லாம் ஈசா நபிக்கு அருளியிருந்தார். நாங்கள் செய்வதை நினைப்போம், இது இஞ்சில் வேதத்தில் உள்ள விஷயங்கள் தானோ என்று நாங்கள் நினைப்போம். ஆனால் இந்த மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் பிற்காலத்தில் வாழ்ந்தவர்கள். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் அல்ல, பிற்காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் இந்த லூக்கா, மத்தேயு போன்ற யோவான் போன்றவர்கள். இவர்கள் அவர்களை பற்றிய சம்பவங்களை கேள்விப்பட்டதை எழுதுகிறார்கள். அதுதான் இந்த பைபிளாக இருக்கிறது தவிர இஞ்சில் வேதத்தினுடைய எந்த ஒரு வசனமும் இதுவரைக்கும் பாதுகாக்கப்படவில்லை என்பதை நாங்கள் நினைவு கொள்ள வேண்டும். அது திருவானுக்கு அல்லாஹ் தனிப்பட்ட முறையிலே ஒரு பாதுகாப்பை வழங்கியிருக்கின்றார். அது உலகம் அழியும் வரைக்கும் அல்லாஹ் பாதுகாப்பான். எனவே இஞ்சில் என்ற ஒரு வேதம் இருக்கிறதை நாங்கள் நம்ப வேண்டும். அல்லாஹ் தஆலா அனுப்பிய தூதர்களை நம்ப வேண்டும். அதே போல இஞ்சில் வேதத்தை நாங்கள் நம்ப வேண்டும். அதே போல அந்த வேதம் இருக்கிறதா கேட்டால் இன்று வரைக்கும் அதனுடைய வசனங்களை நாம் பார்க்க முடியாது. அதே போல அந்த பைபிளிலே சில விஷயங்களை நாம் பார்க்க முடியும். அவருடைய கதைப்படி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 11 சீடர்கள் இருந்தார்கள். அந்த சீடர்களில் ஒருவர் தான் 3 தங்க காசுகளுக்காக வேண்டி
அவர்களை கொல்ல வந்த யூதர்களுக்கு அவர்கள் காட்டி கொடுத்தார்கள். அவருடைய நீங்கள் வந்த பிறகு நான் அவருடைய கையை சென்று முத்தமிடுவேன், முத்தமிட்ட பிறகு நீங்கள் இல்லாத அறிந்து கொள்ளுங்கள். கொள்ளுவதற்காக வேண்டி வேறொரு படை வருகிறது. அந்த சமுதாயத்தில் இருந்தவர்கள் அல்லாமல் யூதர்கள் திட்டம் போட்டிகளை கொண்டு விட வேண்டும் என்ற ஒரு திட்டம் இருந்தது. அதை குர்ஆன் ஏற்றுக்கொள்கிறது, இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது, அவர்கள் திட்டம் போட்டு ஏற்றுக்கொள்கிறது. அப்ப இவர் என்ன சொல்றாங்க சொன்னால், சீடர்களில் ஒருவர் தான் இவரை காட்டி கொடுத்தார்கள் என்ற ஒரு செய்தியினை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த விஷயத்தில் இஸ்லாம் முரண்படுகிறது. 61வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் சொல்கின்றார், ஈசா நபி அவர்கள் தன்னுடைய சீடர்களிடம் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வுக்காக வேண்டி எனக்கு உதவி செய்பவர்கள் யார் என்று கேட்டவுடன் சீடர்கள் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருப்பவர்கள், அல்லாஹ்வுக்காக உதவி செய்பவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இவர்களை போல நீங்களும் ஆக வேண்டும், இவர்களை போல அல்லாஹ்வுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்று சொல்கிறார். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த சீடர்களை போல இவர்கள் அந்த அளவுக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நம்பிக்கை உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதனை இந்த வசனத்தில் தான் நினைவுகொள்கிறோம். எனவே இந்த விஷயத்திலே இந்த கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை பிரகாரம் ஒரு சீடர் காட்டி கொடுத்தார் என்பது இஸ்லாம் அதனை வன்மையாக மறுக்கிறது. அதே போல அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்று கேட்டால் அதுவும் இல்லை, சிலுவையில் அறையப்படவும் இல்லை. அதுக்கு முன்னதாக இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சில அற்புதங்களை அவர் சொல்லி காட்டுகின்றார். அதுக்கு முன்னே 3வது அத்தியாயம் 49வது வசனத்திலும் அதே போல 5வது அத்தியாயம் 110வது வசனத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த வரிசையாக அவர் சொல்லுகின்றார். அதில் ஒன்று மண்ணால செய்யப்பட்ட மண்ணால ஒரு பறவையை செஞ்சு அதற்கு உயிர் கொடுத்து அதை எழுப்பி அவர்கள் பறக்க செய்வார்கள். இது அல்லாஹ்வுடைய அனுமதிப்படிதான் நடக்கும் என்பதை தான் சொல்லுகின்றார். அவர் நினைச்ச நேரம் அவர் நினைச்ச மாதிரி செய்ய முடியாது. சில அற்புதங்களை அல்லாஹ் அதிகாரிகள் கொடுத்தார். அந்த அற்புதங்களை கொண்டுதான் மக்கள் இவர்கள் தூர் என்று நம்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த விஷயத்தை கொடுத்தார். அப்ப அதுல ஒரு விஷயம் மண்ணால பறவையை செஞ்சு அதில் அவர்கள் ஊதினார், அது உயிர் பெற்று பறக்கக்கூடியதாக இருக்கும். இவர் சொல்லுவார்கள், இது நான் தூதரிப்பதற்கான வாடியாக, எனவே அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரச்சாரத்துக்காக வேண்டிதான். அதே போல பிறவி குருடரை இவர்கள் பார்வையுள்ளவராக மாற்றுவார்கள். இன்றைய காலத்திலே பார்வை கொடுக்கலாம் யாருக்கு என்று சொன்னால், ஒரு நல்ல முறையிலே பிறந்த ஒருவர் இடையிலே ஒருவர் பார்வை இழந்து விட்டால் அவருக்கு அந்த பார்க்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் இயங்கி கொண்டிருக்கும், கண்ணில் மாத்திரம் ஒரு கோளாறு இருக்கும் என்று சொன்னால் வேறொருவருடைய கண்ணை வைத்தால் பார்க்க செய்ய முடியும். ஆனால் பிறவி குருடரை அப்படி மாற்ற முடியாது. பிறவி குருடருக்கு அந்த நரம்புகளே செயலிழந்திருக்கும், அதற்கு கொடுக்க முடியாது. அந்த அதிசயத்தை அவர்கள் செஞ்சார்கள். பிறவி குருடருக்கும் அவர் அவர் நடைபெற்றார் சொன்னா அவர் பார்க்கக்கூடியவராக ஆகுவார், இதை வைத்து நீங்கள் நம்ப வேண்டும் என்று அந்த மக்களை பிரச்சாரம் செய்தார்கள். அதே போல வெண்குஷ்டம், இது பெரிய ஒரு நோயா இருந்தது, ஒரு தொற்று நோயா இருந்தது, அதுக்கு எந்த ஒரு மருந்து இருக்கவில்லை, அதை நிற்கக்கூடியவராக இருந்தார்கள். அதே போல இறந்தவர்களை உயிர்ப்பிக்கின்ற ஒரு விஷயத்தையும் அவர்கள் செய்தார்கள். ஈசா நபி அவர்கள் அதாவது யாராவது இறந்து விட்டால் அதற்கு உயிர் கொடுப்பதன் மூலமாக நான் இவரை உயிர்த்தெழச் செய்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய நாட்டப்படி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த இதையும் செய்தார்கள். அதே போல இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார். ஒருவர் வருகின்றார், ஈசா நபியிடம் ஒருவர் வருகின்ற பொழுது அவர் சொல்லுவாரா, நீங்கள் எதை சாப்பிட்டு விட்டு வந்தீர்கள் என்பதை நான் சொல்லட்டுமா என்று கேட்டுவிட்டு, நீங்கள் சாப்பிட்டு விட்டு எதை மீதம் வைத்து விட்டு வந்தீர்கள், வீட்டிலே நாங்கள் எதை சாப்பிட்டு வந்தோமோ சபைக்கு வருகிறாரே வாரணர் அவரை பார்த்து நீங்க இந்த சாப்பாடு சாப்பிட்டீர்கள், இந்த அளவுக்கு உங்களுடைய வீட்டிலே மீதம் இருக்கிறது என்ற விஷயத்தை சொல்லுவார். இது மறைவான விஷயம் என்பதனால் அதே மனுஷமாக சொல்லி பார்க்கின்றார். எனவே இப்படிப்பட்ட அதிசயங்களை பெற்றிருந்த ஈசா நபி அவர்கள் அவருடைய பிரச்சாரம் எப்படி இருந்து சொன்னால், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் என்னை வழங்குங்கள் என்றோ என்னை கடவுளாக்குங்கள் என்றோ என்னை தாயார் என்றோ அவர் சொல்லவே இல்லை. எனவே அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனிலே இந்த கிறிஸ்தவர்களுக்கு யூதர்களுக்கு மறுப்பாக பல வசனங்களை சொல்லி வருகின்றார். நீங்கள் அறிவில்லாத விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நீங்கள் விட்டு கட்டாதீர்கள், அல்லாஹ்வுக்கு மகன் இருப்பதாக நீங்கள் விட்டு கட்டாதீர்கள் என விஷயத்தில் சொல்கின்றார். அதே போல ஈசா நபியை பற்றி சொல்கின்ற எல்லா இடங்களிலும் இவர் மரியமுடைய மகன் என்பதை சேர்த்து தான் சொல்லுவார். மற்ற நபிகளை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் சொல்லுவார். ஈசா நபியை பற்றி சொல்கின்ற போதெல்லாம் இவர் ஈசா இப்னு மரியம், இவர் மரியமுடைய மகன் ஈசா என்பதை அதை திருப்பி பதிவிடுவதற்காக சொல்லுவார். அதே போல இவர்களுக்கு ஒரு சிறப்புத்தன்மை இருந்தது அப்படின்னு சொன்னால், இவருக்கு பாதுகாப்பாக ரூஹுல் குதுஸ் சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா கூட அனுப்பினார். அதனால் தான் அவர்களுக்கு எதுவும் அநியாயம் செய்ய முடியாமல் இருந்தது. ஏன்னா ரூஹுல் குதுஸ் என்று சொன்னால் அந்த மலக்கை பொறுத்த வரைக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மலக்கு. அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு பல சந்தர்ப்பங்களில் இந்த பூமியை மறுபக்கம் விரட்டி இருக்கிறார்கள். அவருடைய இறக்கை மூலமாக பல அநியாயம் செய்த சமூகத்தை அழிப்பதற்காக வேண்டி இந்த பூமியை மறுபக்கம் விரட்டி இருக்கிறார்கள். எனவே ரூஹுல் குதுஸை நாங்கள் பாதுகாப்பாக அனுப்பினோம், உறுதிப்படுத்துவதாக அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார்.
எனவே ஈசா நபிக்கு வந்து அந்த மக்கள் மற்ற நபிமார்களுக்கு செய்தது போல அநியாயம் செய்ய முடியவில்லை. அவருடைய பிரச்சாரம் வாதத்திற்கு இருந்ததை அநியாயம் செய்ய முடியவில்லை. அதே போல இந்த கிறிஸ்தவர்களிடத்திலே பொதுவாக கன்னியாஸ்திரிகள் என்றும் பாதிரிமார் என்றும் துறவரம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த துறவரம் இஸ்லாத்தில் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இதை வன்மையாக மறுக்கின்றார். நாங்கள் இவர்களுக்கு ஒருபோதும் துறவரத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. துறவரத்தை அவர்களாக ஏற்படுத்திக் கொண்டார்கள். துறவரம் என்ற பெயரில் அவர் சொல்லிக் கொண்டு எல்லா ஆட்களும் செய்கிறார்கள். அது வந்து ஒரு புறம். இன்று நாங்கள் பாதிரிமார்களையோ மற்றவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் சொன்னால் நிறைய குற்றச்சாட்டு இருக்கிறது. எனவே அது ஒரு புறம் இருக்கிறது. அதுபோக இஸ்லாத்தில் அல்லாஹ் சொல்கிறார், இந்த துறவரத்தை நான் ஒருபோதும் சொல்லவில்லை, இது அவர்களாக ஏற்படுத்திக் கொண்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல நாளை மறுமை நாளையிலே கடைசியாக நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் தஆலா இந்த ஈசா நபியை எழுப்பி அவர்களை யாரெல்லாம் வணங்கி கொண்டிருந்தார்களோ அவர்களை கொண்டு வந்து நிப்பாட்டி இவர்கள் கேட்பார்கள். அல்லாஹ் தஆலா கேட்பான், ஈசாவை நீதான் இவர்களுக்கு உண்மையும் உன்னுடைய தாயை வணங்க சொல்கிறா? அப்படி கேட்ட பொழுது ஈசா நபி சொல்வார்கள், யா அல்லாஹ், நான் உன்னால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர், நீ சொல்லாதே நான் எப்படி சொல்ல முடியும் என்று சொல்லிவிட்டு எனக்கு இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் அப்படி ஒருவரும் சொல்லவில்லை என்று மறுத்து விடுவார்கள். எனவே இந்த விஷயம் நாங்கள் நினைக்கிறோம் என்று சொன்னால் இது பற்றியான இந்த சந்தர்ப்பத்தில் கிறிஸ்தவ சந்தர்ப்பத்திலே கிறிஸ்தவர்களோடு சில வேளை நல்ல நெருங்கி பழகின்றவர்கள் இருப்பார்கள். அவர்கள் சில வேளை எங்களுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லது கிறிஸ்தவர்களை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொன்னால் விளங்குபடுத்துவதற்கு இலகுவாக இருக்கும். எனவே கடைசியாக வந்து அல்லாஹ் தஆலா சொல்றார், நீங்கள் ஒரு சிலுவையில் அறையப்படவே இல்லை, சிலுவையில் வந்து அறையப்படவில்லை, ஆனால் ஒரு ஆள் அதற்கு பதிலாக ஆள்மாறாட்டம் செய்யப்பட்டது அல்லாஹ் தஆலா சொல்கிறார். 4வது அத்தியாயத்தில் 157வது வசனத்தில் சொல்கிறார், அதாவது யூதர்கள் வந்து நாங்கள் தான் ஈசாவை கொன்றோம் என்று சொல்கிறார்கள். இப்படி சொன்னதன் மூலமாக அல்லாஹ் தஆலாவை சாபத்துக்குள்ளானார்கள். ஈசா அவர்கள் கொல்லவே இல்லை. எனவே அவர்கள் வந்து ஈசா நபி அல்லாஹ் தஆலா அற்புதமாக மேலே உயர்த்தி கொண்டார். அதுக்கு பதிலாக அவருடைய சாயலிலே ஒருவரை மாற்றி அவர்கள் வந்து இந்த மக்கள் இந்த யூதர்கள் வந்து சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் ஈசா நபி என்பது அல்லாஹ் தஆலா திட்டவட்டமாக சொல்கிறார். எனவே நாங்கள் நம்ப வேண்டிய விஷயங்களில் முக்கியமான விஷயமாக இருக்கிறது சிலுவையில் அறையப்பட என்பதை தெரிவிப்போம். அதே போல இறுதி நாளிலே அவர்கள் இறுதி நாளின் அடையாளத்தில் ஒன்றாகவும் இறுதி நாளில் 10 அடையாளங்கள் இருக்கிறது. இறுதி நாள் ஏற்படுவதற்காக வேண்டி இந்த உலக முடிவுக்கு வந்து 10 முக்கியமான அடையாளங்கள் இருக்கிறது. அந்த அடையாளங்களில் முக்கியமான ஒரு விஷயம் தான் ஈசா நபி அவர்கள் இந்த உலகத்துக்கு வருவது. அவர் தஜ்ஜாலுடைய காலத்தில் வருவார்கள், அந்த தஜ்ஜாலை கொள்ளுவார்கள் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் நம்பியிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த குறி இடத்தை சொல்லிக் கொள்வதற்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது. எனவே இந்த விஷயங்கள் நாங்கள் அதாவது 3வது அத்தியாயம் 19வது அத்தியாயம் நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அது மரியமுடைய பேசக்கூடிய ஒரு அத்தியாயமும் அதே போல ஆலயம் சொல்லக்கூடிய மரியம் அவருடைய தாயாருடைய மரியமுடைய தந்தையுடைய பேரில் வரக்கூடிய ஒரு அத்தியாயம் ஆலயம் என்று வரக்கூடிய அத்தியாயம். இதை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பொருளோடு பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய விஷயங்கள் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். எனவே இஸ்லாத்திலே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறோம் அதை நாங்கள் அறிந்து செய்யக்கூடிய நண்பர்கள் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் கடந்த சில நாட்களாக இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய ஒரு வெள்ளம். இந்த வெள்ளத்தின் மூலமாக பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அநேகமாக மீடியாக்கள் நடந்திருக்கிறீர்கள். அதற்காக பல இடங்களிலிருந்து கலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு அதிகமானவர்கள் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்று தகவல் படி. அதே நேரம் மழையும் வெள்ளமும் கொஞ்சம் ஓய்ந்திருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கிறது. ஆனாலும் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் அதில் அந்த இயற்கை வாழ்க்கைக்கு திரும்ப முடியாமல் இருந்தார்கள். அதே போல கிட்டத்தட்ட 25 பேர் அதில் மரணமடைந்திருப்பதாகவும் 14 பேர் வந்து காணாமல் போயிருப்பதாகவும் செய்திகள் வருகின்றது. ஆனால் இந்த 25 பேர் வந்து அரசாங்க கணக்குப்படி சரியான கணக்கு வெளியாகவில்லை. அதே போல 169 முகாம்களிலே அந்த வீடுகளை இழந்தவர்கள் தன்னுடைய சொந்த இடங்களை இழந்தவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் மீடியாக்கள் மூலமாக கண்டிப்பாக அறிந்திருப்பீர்கள். எனவே அதற்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் என்னுடைய ஜும்மாவுக்கு ஒரு கலெக்ஷன் நடைபெறும். இங்க இருக்கக்கூடிய எங்களுக்கு வந்து பொருளாதார உதவி செய்ய முடியும். எனவே அங்கு வந்து நிறைய தேவைகள் அவர்களுக்கு மருந்து உணவு போன்ற வசதிகள் செய்ய வேண்டியிருக்கிறது. அதே போல அவர்களுக்கு தேவையான தங்குமிட வசதிகள் செய்ய வேண்டியிருக்கிறது. அரசாங்கம் ஓரளவு அவர்களுக்கு சப்போர்ட் வழங்கினாலும் அதனை கொண்டு முழுமையாக அவர்களுக்கு சேவைகள் வழங்க முடியாமல் இருக்கும். எனவே நாங்கள் எங்களால் முடியுமான அந்த பணத்தை நாங்கள் தர்மமாக செலுத்தி அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்காக கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் நெக்ஸ்ட் வீக் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார ஜும்மா தொழுகை வந்து இந்த ஊரில் நடைபெறாது. உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வருடமும் கடைசி வாரத்தில் வந்து கவுன்சிலுடைய எந்த ஓடும் யாருக்கும் ஹையர் பண்ண கொடுக்க மாட்டார்கள். எனவே வருகின்ற வாரம் இந்த ஓட ஜும்மா நடக்காது. இன்ஷா அல்லாஹ் K2ல வழங்கப்படாத சென்ற வருடம் நடத்தப்பட்டது.
K2 கான்ஃபரன்ஸோட நடக்கும். எனவே வந்து இதே நேரத்துக்கு 1 மணிக்கு எல்லாரும் சமமாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டவங்க வாழ்க்கை